ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று நம்ம கோழி குஞ்சுகளுடைய நாள் பார்த்து நம்ம வீட்டிலே நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அதை அடை வச்சு நம்ம குஞ்சுகள் எடுத்து விட்டோம். அதற்கான வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த தாய் கோழி ரொம்ப அழகாகவே வந்து கோழி குஞ்சுகள் நல்லாவே பராமரிச்சுக்குது. நான் அது கோழி அடை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிச்சு டே 1லேருந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டே 10க்கு நீங்கள் நிறையாவே வித்தியாசத்தை பார்க்கலாம். அந்த கோழி குஞ்சுகளுடைய ரெக்கை பாருங்கள், அண்ட் பின்னாடி வந்து அதோடைய வால் வந்து நல்லாவே சூப்பராக கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோழி குஞ்சுகள் நல்லா வளர்கிறதுக்கான அறிகுறி. பொறிச்ச 9 நாட்டுக்கோழி குஞ்சுகளுமே இந்த தாய்க்கோழி ரொம்ப அழகாக பராமரித்து இந்த 10 நாட்களாக பத்திரமாக பார்த்து வந்துகிட்ருக்கு. அண்ட் நம்மளுடைய பெரிய கோழிகளும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வான்கோழிகளுடைய வளர்ச்சி பாருங்கள். ஸோ நம்ம அதை குஞ்சுகளாக வாங்கி விட்டுருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுங்களும் நல்லா கோழி கூட மிங்கல் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுடைய நாட்டுக்கோழிகளில் ஒரு நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டுருக்கு. இன்னொரு நாட்டுக்கோழி முட்டையிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அடையில் உட்காந்துருக்கு. ஸோ இப்போ தீனி சாப்பிட்றதுக்காக அது வெளியே வந்திருக்கு, மேய்ஞ்சிட்ருக்கு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால அப்பப்போ இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு தண்ணியில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, அப்புறம் நம்ம சாப்பிட்ற தர்பூசணி பழம் அந்த வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது அப்புறமேட்டுக்கு பழத்தோட வேஸ்ட்டு, பப்பாளி தோல் உரிக்கிற வேஸ்ட் அதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அது வந்து உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக பார்த்துக்கொன்ற காரணத்தினால இந்த 9 நாட்டுக்கோழி குஞ்சுகளும் நல்லபடியாக தேறி 9 கோழிகளாக சேவல்களாக வருதான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதங்களுடைய வளர்ச்சியை குறித்த வீடியோஸை நான் வரும் நாட்களில் போஸ்ட் பண்ண மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.